ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியான அமரம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில வசிக்கிற அருகன் வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய லட்சியமும் இல்லாம பணத்துக்காக கொலை செய்யற ஒரு கூலிப்படையா இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாத அந்த மலைப்பகுதியை சேர்ந்த இளைஞர்களையும் பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் அவங்களோட சுயநலத்துக்காக தவறான பாதையில கொண்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அருகன் பாத்தீங்கன்னா ஷர்மிளாவுடைய அப்பாவை கொண்டுடுறாரு. தன் அப்பாவை கொண்டவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஷர்மிளா அவனை தேடி அந்த மலைப்பகுதிக்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அருகன் யாரு, அவனுடைய வாழ்க்கை முறைகள்லாம் என்ன அப்படின்றதும், அவன் வெறும் கொலைகாரன் மட்டும் இல்ல, அவனுடைய பின்னணியில வறுமை, சமூக புறக்கணிப்பு, ஒரு சமூகத்துடைய போராட்டம் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அருகனை கொல்றதுக்காக பவர்ஃபுல்லான மனிதர்கள் பாத்தீங்கன்னா அவனை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. பழிவாங்க வந்த பெண்ணுக்கும் சமூக குற்றவாளியா இருக்கிற ஹீரோக்கும் எப்படி லவ் வந்துச்சு, இவங்களை சுத்தி நடக்கிற சர்வைவலுக்காக போராட்டம் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அப்படின்ற அந்த லொகேஷனே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. காடுகளையும் அங்க இருக்க ரகடான அந்த டெரைனையும் ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு ராவான சர்வைவல் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல புதுமுகங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு கதையின் நாயகனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அருகன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அதிகம் பேசாத ஒரு ரஃப் அண்ட் டஃபான ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டருடைய ஆங்கர், லோன்லினஸ், பிசிக்காலிட்டி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ராஜன் தேஜஸ்வர் ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இம்ப்ரெசிவா இருக்கு. மிராக்கிள் மைக்கிளுடைய அந்த ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. குறிப்பா ஹீரோ நிறைய பேர் சுத்து போட்டதுக்கு அப்புறமா அந்த சர்வைவலுக்காக நடக்கிற அந்த ஆக்ஷன் போர்ஷன் நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. நிக்கி ஜே மேயருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. எமோஷனல் சீக்வன்ஸ் அதை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஆக்ஷன் ஸ்டேஜிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய பாணியில் தான் இருக்கும். புதுசா எதுவுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரான ஒரு படமா வந்திருக்கும். படம் முழுக்கவே லாஜிக்கல் லூப்போல்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. படத்துல இவங்க சொல்லும் அந்த கருத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்து தான். பட் இருந்தாலுமே அந்த கருத்தை ஒரு பிரீச்சியான முறையில மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் பாஸ் கேட்டகரியில ஒரு முறை பாக்குற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அமரம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.